ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ், ரிசீவ் காட்ஸ் பெஸ்ட், தேவனிடத்திலிருந்து மிக சிறந்ததை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை, ஒரே நிலையில் இல்லாதபடி நாம் எப்படி இப்ப இருக்கிறதை விட நாம் எப்படி விருத்தியாக முடியும் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். தேவன் மனிதனை சிருஷ்டித்த பிறகு அவனை பார்த்து முதலில் அவனுக்கு நேராக சொன்ன வார்த்தை, நீ பலுகும் பெருகும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பெருகிறது என்பது தேவனுடைய விருப்பம். எல்லா விதத்திலும் நீங்க பெருகணும். ஒரு பெருக்கம் இல்லாத ஒரு நிலை உண்டாகும் பொழுது ஒரு பெரிய மன அழுத்தம் நமக்கு உண்டாது. ஏன்னா நம்ம பெருகிறதுக்கு தான் உண்டாக்கப்பட்டோம். ஆனா அது சாதாரணமா நடக்கிறது இல்ல. அதுக்கான சில கோட்பாடுகள் வேதத்தில் பிரின்சிபிள் தேவன் கொடுத்திருக்கிறார். யூ ஹேவ் டு பொசிஷன் யுவர் செல்ஃப். அதுக்கேற்ற விதத்தில் உங்களை நீங்க உங்களை நிலைப்படுத்திக்கணும். வேற இடத்துல நின்றுட்டு அந்த சரியான நேரம் வேலை வரும் பொழுது நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு முறையும் நம்ம நன்றாக வாழ்வதற்காக தேவன் சில வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு கொடுப்பதற்கு ஒரு அபிஷேகம், தேவன் கையிலிருந்து வாங்குறதுக்கு ஒரு அபிஷேகம். கர்த்தர் தமது ஆவியை கொடுக்கிறார். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார்னா, இன்ஃபினிட் காட், இன்ஃபினிட் லவ். அளவிட முடியாத இந்த தேவன் அளவிட முடியாத அளவுக்கு அன்பு செலுத்தினார். அன்பு செலுத்தினார் சொன்ன உடனே அங்க ஒரு வார்த்தை சொல்லுது, கொடுத்தார். அப்போ அன்புக்கும் இச்சைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்பு கொடுக்கும், இச்சை எடுக்கும். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நம்ம தெரிந்து கொள்ளவும். அளவிட முடியாத தேவனுடைய அன்பு அந்த இடத்துல இருக்கும்பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு கொடுத்தார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, சுய இச்சையிலே சிக்குண்டு போய்விடாதபடி யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு 1:14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு. ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒருபொழுதும் அன்பு செலுத்த வேண்டுமே ஒழிய இச்சிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் கூட ரொம்ப முக்கியமானது, குடும்பத்தில் அன்பு இருக்கணுமே ஒழிய இச்சை இருக்கக்கூடாது. இச்சை என்றால் மாம்சத்தின் இச்சை நினைச்சுக்கிறாங்க. இச்சைன்னா மாம்ச இச்சை மட்டுமல்ல, பொருள் மேல ஒரு ஆசை. புருஷன் மேல மனைவி அன்பா இருக்கணும். புருஷன் கொடுக்கிற பணத்து மேல இருக்கக்கூடாது, அது இச்சை. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பாரு. அதே மாதிரி மனைவி மேல இச்சையா இருக்கக்கூடாது, மனைவி மேல அன்பா இருக்கணும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். மனைவி தன்னுடைய குடும்பத்தில் அவளால் தனக்கு சிறந்ததை எதை கொடுக்க முடியும் அதை கொடுக்கிறான். கணவன் தன்னுடைய சிறந்ததை கொடுக்கும்படி பார்க்கிறான். ஆனா அந்த மாதிரி அந்த அன்பு இல்லாத இடத்துல எடுக்கணும், யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்கறாங்க. அதனாலதான் குடும்பத்துல கான்ஃபிளிக்ட். ஒரு நாளும் புருஷன் மனைவியை யூஸ் பண்ணக்கூடாது, மனைவி புருஷனை யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவு பயன்படுத்தி சக்க மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்படியே கடைசி அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. இந்த வீட்டில் நான் உழைச்சது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அப்ப என்ன பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்காங்களே ஒழிய எதுவும் அவங்க கையில எதுவும் பெறல. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு பெரிய ஒரு மன வருத்தம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அன்புக்கும் இச்சைக்கும் உள்ள வித்தியாசம் புரியல. அன்பு இருக்குமானால் நாம் வேறொரு நிலையிலே நாம் வருகிறோம். கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் செய்த காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவத்தினாலே பாதிக்கப்பட்டு நாம் சுயநலம் உள்ளவர்களாக, இச்சையிலே பாதிக்கப்பட்டு எப்பவுமே இன்னொருத்தர் கையில் அதை எடுக்கணும்ன்ற ஒரு காரியம் உள்ள எல்லாருக்குள்ளேயுமே இருந்தது. அது யார் எப்படி போனா நான் நமக்கு வந்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம்
உடனே என்ன வேற மாதிரி பார்க்காதீங்க. ஏன் பஸ்ல சீட்டு பிடிக்கும் போது இன்னொருத்தர் உட்காரணும்னு உட்காந்துருக்கோமா? நான் கிடையாது. முதல்ல அவரை தள்ளிட்டு போய் பிடிச்சிடுவோம். இது ஹியூமன் டெண்டன்சி. இது எல்லாருக்குமே அது அப்படிதான். லைன்ல போகும்போது கூட அப்படி டக்குன்னு டைஸ் அப்படி இப்படி வந்து டக்குன்னு உள்ள வந்துருவாங்க. யாரும் எப்படி போனான்னா நமக்கு வந்துருதான், நம்ம வேலை முடிதான் அப்படின்ற ஒரு உலகத்தில் எல்லாருக்கும் இந்த செல்ஃப் சென்டர், சுயம், அதுதான் அந்த இச்சையின் காரணமாக அது ஒரு மையமாயிடும். ஆனால் தேவன் இந்த உலகத்தில் தமது குமாரனை அனுப்பி, அவர் கொஞ்சம் கூட சுயமே இல்லாதவர், சுயம் இல்லாம சுய நலத்தை பார்க்காம நம்முடைய நலத்தை பார்த்தார். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, பரலோகத்திலே வாசமாயிருந்த தேவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த உலகத்தில் எனக்காக உங்களுக்காக மனுஷனாக வந்து பரலோகத்தினுடைய டயட்டி, மகத்துவத்தை, மாட்சிமையை, மேன்மையை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன், இதெல்லாம் படிக்கும் போது அப்படியே ஒரு வியப்பு கொடுக்குது எனக்கு. He stepped down. ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்குறது it is not possible. பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சில காரியத்தை செய்யும் போது நம்ம கீழே இறங்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகுது. ஏன்னா நம்ம அவர் மேல அன்பா இருக்கும். நீங்க விருத்தி ஆகணுமா, பெருகணுமா, இந்த பிரின்சிபல் ரொம்ப முக்கியங்க. கொடுக்காம எதுவுமே வராது. அன்பு தேவை. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அது என்ன மாதிரி, அது என்ன அன்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ரோமருக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல பவுல் அதை குறித்து ரொம்ப அற்புதமா ஒரு காரியத்தை நமக்கு சொல்றாரு பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம். நமக்கு ஒரு நிலை ஒண்ணு உண்டாயிடுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டபடினாலே. கிரியைகளினால் நீதிமான் ஆகல, விசுவாசம் நீதிமான் ஆயிட்டோம். அதனால நமக்கு என்ன உண்டாச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவின் வழியாக தேவனிடத்திலே இப்பொழுது சமாதானம் பெற்றிருக்கிறோம். மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பகை, பாவம் நடுவில் இருந்தது, கிட்ட போக முடியல. அங்க நடுவில் நிக்கிறது, அவர் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு எந்த தகுதி இல்லாத ஒரு நிலை. இப்ப கிறிஸ்துவின் வழியாக நமக்கு ஒரு தகுதி, ஒரு நீதி. ஏன்னா தேவனுக்கு நமக்கு இருந்த அந்த பகை, பாவம் என்ற அந்த காரியம் நடுவில் இருந்தது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாக ஒரு கையெழுத்து, அது நடுவில் இராதபடி குலைத்து போடும்படி அதற்கான தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக அடித்து நொறுக்கப்பட்டார். இப்ப அவர் நம்முடைய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டபடினால இப்பொழுது நாம் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். நமக்கு ஒரு சலாக்கியம், ஒரு பிரிவிலேஜ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அவர் வழியாக, அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் பிரிவிலேஜ், சலாக்கியத்தை விசுவாசத்தாலே பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய சலாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சலாக்கியம் சொல்லும்போது 5வது வசனம் சொல்கிறாரு, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. என்னைக்கு நம்ம மறுபிறப்பு அடைந்தோமோ நமக்குள்ள ஒரு காரியம் நடந்திருக்குதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு. எல்லாம் சொல்லுவோம், நம்ம அன்பு கிடையாது. நம்முடைய அன்பு எப்பவுமே நீங்க கொடுத்தா நான் கொடுப்பேன், நான் கொடுத்தா நீங்க கொடுப்பீங்க. அதுதான் ஹியூமன் லவ். தேவனுடைய அன்பு எந்த விதமான கைமாறு இல்லாத ஒரு அன்பு. இந்த அன்பை நம்முடைய உள்ளத்தில் இப்ப ஊத்தி இருக்கிறார். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னன்னா அவர்கிட்ட இருக்கிறது தான் வேணும். ஆனா அவரு முக்கியம் இல்லை அவங்களுக்கு. பாருங்க, இது அன்பு கிடையாதுங்க, இச்சை. இன்னைக்கு சபையில கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இயேசுநாதர் முக்கியம் இல்லை. அங்க அவர் கொடுக்கிற சுகம் முக்கியம், பணம் முக்கியம். கடன் ரொம்ப ஜாஸ்திக்குது, அதனால கோயிலுக்கு வந்துருங்க. கடன் போயிடுமா, ஏதாவது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டாகுமா? பிள்ளைக்கு கல்யாணமே ஆகல, ரொம்ப பிரச்சனையா இருக்குது, அதனால கோயிலுக்கு கொஞ்சம் 2 வாரம் போய் பார்ப்போம், ஏதாவது ஒரு மகளுக்கு நல்ல வாழ்க்கை வரன் வருதா. அவர்கள் ஏன் தேவனிடத்தில் வரலன்னா, தேவனை ஆராதிக்கிறதுக்கு, தேவனை தொழுது கொள்றதுக்கு அந்த அன்பு இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இயேசுநாதர் 2 மீனும் 5 அப்பத்தையும் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட மீதி எடுத்துட்டாங்க. அப்புறம் அவர் போன உடனே இதை விட பல மடங்கு ஜனங்க அவரை திரத்திட்டு வந்துட்டாங்க. உடனே இயேசுநாதர் சொன்னா, இவங்க வந்ததே என்னக்காக வரல, மீனுக்காக வந்திருக்காங்க, ரொட்டி துண்டு கிடைக்குமான்னு. அது அன்பு இல்லை பாருங்க, இச்சை. ஆனால் வேதம் சொல்ல, தேவனை ஒருவர்
ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படி முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக. அன்பு இருக்கிற இடத்துல கொடுப்பது இருக்கிறது. இச்சை இருக்கிற இடத்துல எடுக்கிறது இருக்குது. நம்மளே டிசைன் பண்ணிக்குவோம், நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்துங்க. அன்பு இருந்தால் கொடுக்க வைக்கும். எவ்வளவாய் வேதம் சொல்கிறது, இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தபடினால, வார்த்தையே இல்லை, அன்லிமிட்டெட். எவ்வளவு அன்பு கூர்ந்தார். யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. அவர்கள் தேவனை அன்பாவே பார்க்கல. தேவனும் பாவத்தின் விளைவினாலே அவர்கள் அநேக முறை பாதிக்கப்பட்டார்கள். கர்த்தர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி நீ செய்ய கவனமாயிரு. செய்தால் இந்த ஆசீர்வாதம், செய்யலனா இந்த சாபம் உண்டாகும். ஆனா அவங்களால செய்ய முடியல. நிறைய முறை அவங்களால செய்ய முடியல. அதனால ஒவ்வொரு முறையும் வாதிக்கப்பட்டார்கள். சாபம் வந்தது, பட்டணங்கள் இடிக்கப்பட்டது, குடும்பங்கள் சின்னாபின்னமானது. பவுல் சொல்லுகிறார், நானும் கூட இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும்னு விரும்புறேன். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி என்னால வாழ முடியல. நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன். அவர் சொல்றார், நியாயப்பிரமாணம் நல்லது, அது ஆவிக்குரியது, பரிசுத்தமானது, நீதியானது. ஆனா அது என்ன நியாயப்பிரமாணம் நீதி ஆக்கல, மாறாக என்னை ஆக்கினைக்குட்படுத்துகிறது. எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக என்னை செய்கிறது. மரணத்துக்கு ஏதுவான ஊழியமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தை, இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்லும் பொழுது என்னை ஒரு குற்றவாளியாக காட்டுகிறது. அந்த வார்த்தை என்னை தேவனை விட்டு பிரிக்கிறது. நான் எதை செய்ய வேண்டியிருக்கிறேனோ அதை செய்ய முடியாதபடி இருக்கிறேன். பிறகு சொல்றாரு, நான் அல்ல, எனக்குள் இருக்கும் அந்த பாவமே என்னை அப்படி செய்ய வைத்தது. இப்ப சொல்றாரு, இப்பொழுது எனக்கு ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. என்னவென்றால், பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனை அளிக்கிற பிரமாணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லும், ஜீவனை அளிக்கிற பிரமாணம். இப்பொழுது தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால இந்த அன்பா நடக்கணும், அன்புல இருக்கணும்னு சொல்லும் போது கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்ததே நல்ல கிரியை செய்து ரட்சிப்பு வரல, நல்ல கிரியை செய்யும்படி ரட்சிப்பை கொடுத்துட்டார். அன்பா வாழணும், அன்பா வாழணும்னு சொல்லும் போது சொல்றாரு, அன்பை கொஞ்சம் ஒரு டம்ளர் உள்ள ஊத்தி இருக்கேன்னு சொல்லல, அன்லிமிட்டட் ஊத்தி வச்சிருக்கேன்றார். ஒவ்வொருக்குள்ளயும் தேவ அன்பு அப்படியே ஊத்தி வச்சிருக்கார். தேவனுடைய அன்பினாலே நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க. அதனாலதான் பவுல் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, விசுவாசிக்கு அவங்களுடைய பிரச்சனை, அவங்க கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் மாறதுக்கு ஜெபம் பண்ணாம கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று அறிவுக்கு எட்ட முடியாத அன்பில் அவர்கள் வல்லவர்களாகும்படி ஜெபம் பண்ணார். ஏன்? அன்பு உன் உள்ளத்திலே, அந்த அன்பு பெருகுமானால் குடும்பத்திலே நீங்கள் சகலவற்றையும் தாங்குவீர்கள், சகிப்பீர்கள், நம்புவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் தரமே மாறுகிறது. அப்படியானால் இந்த அன்பு நம் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது சொல்லும்போது சொல்றாரு, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆவது அதிகாரத்தில் நீங்க படிக்கும்போது பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங், ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும்னு சொல்றார். அன்பிலே நடவுங்கள், தாழ்மையிலே நடவுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி குடும்பத்தில் நடக்கணும்னு சொல்லும்பொழுது, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்க, கணவன் மனைவி மேல அன்பா இருங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்கள், பெற்றோர்கள் பிதாக்களுக்கு கோபப்படுத்தாமல் இருங்க. இப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் நடக்கிற நடைமுறைக்கு ஒத்து வரா மாதிரி தெரியலையே என்ற மாதிரி. அதனால அத மாதிரி நீ எண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த 5ஆம் அதிகாரத்துல ஒரு குடும்பத்திலே உச்சக்கட்ட நிலையை கொண்டு வராரு. எப்படி கிறிஸ்தவர்கள் வாழணும்னு சொல்லும் போது அந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம், ஆவியினாலே நிறைந்து. திரும்ப சொல்லுங்க. கிரேக்கர்கள் அந்த நாள்ல சபையில ரோமர்கள் மற்றும் வேற தேசத்துக்காரங்க, யூதர்கள் எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க. அது பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. யூதர்களும் கிரேக்கர்களும், யூதர்களும் ரோமர்களும் பிரதேசத்துக்காரனும் ஒன்னாவே உட்கார மாட்டான். 2 பேருக்கும் ஆவே ஆவாது. இவன் அவனை நாயின்வான், அவன் இவனை பண்ணின்வான். ஒன்னாவே ஆக்க முடியல. ரோமர்கள் யூதர்கள் அடிமையாக்கி அங்க இருந்தாங்க இஸ்ரவேல் தேசத்துல. பிரச்சனையா இருக்கும். அவன் தண்ணியை எடுத்தான்வான், உடனே சண்டைக்கு வந்துடும். என் கிணறு இது,
கையை வைக்காத, தொடாத, தீட்டாயிடும். அப்போ சோல்ஜர்ஸை வச்சு இவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது இது ஒரு பெரிய பாடா இருந்தது. 2 பேரும் சேர்க்க முடியல, ஒன்னாக்க முடியல. ஒரு அமேசிங், ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, சபையில 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு அப்பத்தை பிட்டு சகோதர அன்புனால உள்ள உட்காந்துருக்காங்க. உலகத்துல அத்தனை பேரும் பார்த்து வியப்படுறாங்க, எப்படி இவங்களால இப்படி ஒன்னா இருக்க முடியுது. அவர் சொல்றாரு, இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் வேறு விதமா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இப்போ உங்க உள்ளத்துல அன்பு ஊற்றப்பட்டிருக்குது. அது என்னன்னு பார்க்கும்போது சொல்றாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, எல்லாம் சொல்லும் ஆவியினாலே நிறைந்து. அப்போ ஒரு ஆளு துன்மார்க்கத்துக்கான மதுபானத்துல நிறைஞ்சிட்டாருன்னா அவர் போதையாயிடும். போதையான உடனே இந்த சரீரம் உள்ளே இருக்கக்கூடிய சரக்குனால கண்ட்ரோல் ஆகுது. இந்த மாம்சத்தை அப்படியே உள்ள இருக்கக்கூடிய மதுபானம் கண்ட்ரோல் பண்ணிடும். இப்ப ஏஞ்சி நேரா போகணும்னு பாக்குறாரு, இப்படி போறாரு. இப்ப கண்ட்ரோல் உள்ள இருக்கிறது கண்ட்ரோல் பண்ணுது. ஹலோ, அவருக்கு என்னமோ வீட்டுக்கு போகணும்னு தான் இருக்கிறாரு, ஆனா குப்பத்தட்டுல படுத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த மதுபானம் அவரை கண்ட்ரோல் பண்ணி அவரு படுக்கணும் இடத்துல படுக்காம, எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க போகாம, அது உள்ள இருந்து அவனை அப்படியே நடத்திட்டு போகுது. அவரு போய் அப்புறம் அப்படியே செருகிட்டு போய் விழுந்துடுறாரு. இப்ப அந்த கம்பாரிசன் அப்படியே வந்து சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் நாம் இப்போ மதுபானத்துல நிறையில தேவ ஆவியில உள்ள நிறைஞ்சிட்டோம். என்னுடைய மாமிசம் நான் விரும்புறத செய்யாதபடி உள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்படி மதுபானம் உள்ள போகும்போது அந்த மனுஷனை கட்டுப்படுத்தி அவனை இழுத்துட்டு போதோ, அது போல ஆவியானவர் என்னை தேவனுடைய அன்புக்கு நேரா இட்டுட்டு போறார். ஒரு பக்கம் மாம்சத்திலே கோபம், மூர்க்கம் அல்லது சில காரியங்கள் இச்சையின்படி நடப்பதற்கு அதை என்னை தள்ளும் பொழுது, உள்ளே ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து அவர் என்ன விரும்புகிறார் அதை செய்யும்படி என்னை கட்டுப்படுத்துறார். இப்போ துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், உடனே நம்ம ஆளுங்க ஆவியினால் நிறைய உடனே வேற அந்நிய பாஷை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆவியில நிறையிறதுன்னா என்ன? வெறும் அந்நிய பாஷை என்பது கவனிங்க, அது பரிசுத்த ஆவியில நீங்க நிறைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஆனா ஆவியில நிறையிறதுனா என்ன? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18. இப்போ ஃபர்ஸ்ட் எபேசியர் 5, 18, 19 படிக்கலாம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. சரிங்களா? அப்படியே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16 படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டினாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஓஹோ, அல்ல என்ன வித்தியாசம்? அங்க ஆவியில் நிறைந்து, இங்க தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோட. இப்ப கவனிங்க, யார் தேவனுடைய ஆவியில நிறைந்தவங்கன்றது எப்ப தெரியும்னா, தேவனுடைய வசனம் சகல ஞானத்தோட அவங்களுக்குள்ள இருக்கும். எல்லாம் இங்க இருக்கீங்களா? ஆவியில நிறைந்த ஆண்டவரே தோத்திரம் 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 அல்லேலூயான்னு சொல்லி பாஷை பேசிட்டு இருக்குது. நான் ஆவியில ரொம்ப நிறைஞ்சிட்டேங்க. இல்ல இல்ல, நல்லா கவனிங்க, பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அடையாளமே ஒழிய ஆவியானவர் இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, தேவனுடைய வசனத்தை உங்களை நிறைக்கல சகல ஞானத்தோட. அப்போ தேவ ஆவியானவர் சில பேர் பாத்தீங்களா, பைபிள்ல வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆனா அதுல ஞானமே இருக்காது. நோ ரெவலேஷன், எந்த விதமான வெளிப்பாடு கிடையாது. வசனம் எல்லாம் அவங்களுக்கு சில நேரத்தில் நான் கூட மிஸ் பண்ணுவேன், பைபிள எடுத்து சொல்லும் போது சில நேரத்தில் மிஸ் ஆயிடும். ஆனா சில பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. மனப்பாடம் பண்றது முக்கியம் இல்லை, ஞானத்தோட உள்ள இருக்கணும். அதில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் யார், இப்பொழுது கிறிஸ்துவின் வழியாக எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தா, நான் தேவ ஆவியான உதவியினால அல்லது அவர்கள் நிறையாதபடி இருப்பேனானால் இந்த வார்த்தை சகல ஞானத்தோட எனக்குள்ள இருக்காது. ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறான்?
தேவனுடைய வசனத்தை தன் இருதயத்தில் வைக்கிறபடினாலே. அப்ப தேவனுடைய வசனம் என்ன செய்து? உள்ள இருந்து, இன்னர் ஏஜென்ட் உள்ள இருந்து, என் கால்களுக்கு தீபமாய் என் பாதைக்கு வெளிச்சமாய், நான் போகும் இடமெல்லாம் என்னை நல்வழியிலே நடத்தும்படி எனக்கேற்ற நான் என்ன செய்ய வேண்டும்? வலதுபுறம் திரும்புவதா, இடதுபுறம் செய்வதா? என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுப்பது எப்படி செய்கிறார்? ஆவியானவர் தேவனுடைய திருவசனத்தை கொண்டு சகல ஞானத்தோட வெளிப்பாடு தந்து எனக்குள்ளே இருந்து இந்த மாமிச விரும்பதை செய்யாதபடி ஆவியினாத்தப்படும்படி வேத வசனத்தை என் மனதிலே நிறைத்து என்னை ஆவியானவர் வார்த்தையின்படி யோசிக்க வைக்கிறார். ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் யார்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் யார்? மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் மாம்சத்துக்கேற்றபடி நடக்கிறார்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறார்கள். அப்ப ஆவியானவர் என்ன பண்றாரு? இந்த மாம்சத்திலே என் கண்களினாலே நான் பார்த்தாலும், என்னுடைய காதிலே துர்ச்செய்தி வந்தாலும், உள்ளே ஆவியானவர் உள்ளே இருந்த சகல ஞானத்தோட ஒரு வெளிப்பாடு அவர் கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே. உலகமே எனக்கு எதிராய் வந்தாலும், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், அல்லது ஒரு சில சூழ்நிலை நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. அப்ப அன்பு, லஸ்ட், லவ் அண்ட் லஸ்ட். நம்ம லவ்வரா இருக்கணும், லஸ்டரா இருக்கக்கூடாது. இச்சிக்கிறவர்களாய் அல்ல, அன்பு செலுத்தவர்களாய் இருப்போம். எல்லாம் சொல்லுவோம், அன்பு செலுத்தவர்களாய் இருப்போம். அன்பு இருக்குன்னு எப்படி தெரியும்? அன்பு இருந்தா கொடுக்க வைக்கும். ராமேன் சொல்லுவாங்க, தேவன் மேல அன்பா இருக்குமா அப்படின்றத இன்னைக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஆதியாகமத்திலிருந்து பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்தை படிக்கும்போது தேவன் மனுஷனை உண்டாக்கி சிருஷ்டித்து உண்டாக்கிட்டு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, எவ்வளவு நல்ல ஒரு பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, அங்க கொண்டு போய் அவனை பிளேஸ் பண்றான். இப்ப நம்ம எல்லாம் ஒரு புது உடன்படிக்கையின் பிள்ளைங்க. ஆமென். இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, தேவ கிருபையினால இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நடப்பிக்கும்படி நம்முடைய ஆவியிலே ஆவியானவர் நம்மை மறுபடியும் பிறக்க வச்சிருக்கார். அது நீங்க இதை சொல்லிட்டு அங்க வரலாம், நீங்க எடுத்து பாருங்க. எரேமியா 31 அதிகாரம் 33. அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, புது உடன்படிக்கை பிள்ளைகளை பத்தி சொல்றார். 10 கட்டளைய பலகைகளை எழுதி கையில கொடுத்தார். இப்ப மாம்சத்தில் இருக்கிறவன் ஆவிக்குரியதை கடைபிடிக்க முடியல. இதான் இது பிரச்சனை. தேவனுடைய வார்த்தை ஆவியானவர், அக்கினிமயமான தேவன் அதை எழுதி கையில கொடுத்துட்டார். இது ஆவிக்குரியது நியாயப்பிரமாணம். இப்ப மனுஷன் மாம்சத்துல இருக்கான். இப்ப எழுதி கொடுத்ததை அவனால செய்ய முடியல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் பிற்பாடு இந்த உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். அது எப்படின்னா, அவர் சொல்றாரு, அவர்கள் உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்திலே எழுதி, அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் உள்ளத்துல ஆவியில எழுதி கொடுத்துருவேன் என்றார். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? எசேக்கியேல் 36 அதிகாரம் 26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து, இப்ப உள்ளத்திலே தவறு ஆவியை வைத்து என்னுடைய கட்டளைகளின்படி நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளும் வசனத்தின்படி வாழவும் செய்வேன். அப்போ தேவன் இந்த உலகத்துல கிறிஸ்துவ அனுப்புனது எதுக்குன்னா, நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றும்படி வந்தார். ஒரு காலத்துல இதை நம்மளால செய்ய முடியல. காரணம் என்னன்னா, நம்ம ஆவி மறுபடியும் பிறக்கல. கல்லான இருதயம் இருந்தது, நவமான இருதயம் அல்ல. இருதயம் இருளடைந்து இருந்தது. ஆனா இப்ப ஒரு மறுபிறப்பின் வழியாக உள்ளத்தை தேவ அன்பை உள்ள ஊத்தி, ஆமென், ஹல்லேலூயா, புதிய ஆவியை கொடுத்து
புதிய உள்ளத்தை கொடுத்து இந்த புது உடன்படிக்கை நமக்கு கொடுத்தது எதுக்குன்னா அவருடைய வார்த்தையின்படி வாழும்படி. உடனே நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்படி வாழ முடியுமா, நடக்குமா? முடியும். ரட்சிப்பு உள்ள இருக்கனால தான் பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பாவம் செய்யறது பாவமாவே தெரியலைங்க. பொய் பேசினா கூட நல்லா தான் இருந்தோம். சண்டை போட்டு வருவோம், நிம்மதியா தூங்கிடுவோம், நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்மளை திட்டாங்கன்னா அந்த வீட்டில் போய் நல்லா சத்தம் போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு வந்தோன்னா அப்பா அப்பா நல்லா கொடுத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிம்மதியாக தூங்கிடும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒன்று நீ சும்மா ஏதோ ஒரு சின்ன வார்த்தை தப்பாக வந்தால் கூட உனக்கு நைட்டில் ஒரே கஷ்டமா இருக்கு. அப்போ என்ன தெரியுதுன்னா பாவம் செய்யறது கஷ்டமா இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆமேனே வரமாட்டேன். உண்மையா இல்லைங்களாங்க? ஆமா. ஏன்னா இப்ப உள்ள நமக்குள்ள உள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. இப்ப இப்ப நம்ம நல்லா விளங்கணும்னா நம்ம வந்து இப்ப புது உடன்படிக்கை பிள்ளை ஆயிட்டோம். இப்ப தேவ அன்பை உள்ள வச்சிட்டாரு. நம்ம வந்து இச்சிக்கிறவர்கள் இல்ல, தேவன் நம்மை அன்பு செலுத்துறவர்களா வச்சிட்டாரு. அப்ப நம்ம எப்படி அன்புள்ளவர்களா மாறினா நம்ம எப்படி இருப்போம் என்பதை ஆதியாம் உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.